தேர்வுகளுக்கு வணக்கம். 8ஆம் வகுப்பு 2ஆம் இயல். தமிழகத்தின் கோட்செட் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திராசுலு. இவர் அறிந்த மொழிகள் என்னென்ன? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. பிரெஞ்சு அரசு இவருக்கு வழங்கிய விருது செவாலியர் விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன யார் இயற்றிய நூல்கள்? வாணிதாசன். இவர் யாருடைய மாணவர்? பாரதிதாசனின் மாணவர். இவர் எழுதிய ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொடுவானம். செஞ்சொல் என்பதன் பொருள் திருந்திய சொல். மேலும் தமிழகத்தின் தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். பின்னம் என்பதன் பொருள் சேதம். சேகரம் என்பதன் பொருள் என்ன? கூட்டம். பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் ராசு. கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நுண்டி சிந்தை இயற்றியவர் யார்? செங்கம்பூர் சாமிநாதன். பஞ்சகும்மிகள் தொகுத்தது யாருன்னு கேட்டால் ராசு. காத்து நொண்டி சிந்து அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் செங்கம்பூர் சாமிநாதன். அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் யார்? சுகுவாமிஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர் யார்? சியாட்டல். செவ்விந்தியர்கள் எதனை தமது தாயாக மதிக்கின்றனர்? நிலத்தை தமது தாயாக மதிக்கின்றனர். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர், இது நூல் கிடையாது, கட்டுரை. கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் பக்தவத்சல பாரதி. தமிழ்நாடு, கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் வாழும் பழங்குடியினர்களை எவ்வாறு அழைக்கிறோம்? காடர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அவர்கள் பேசும் மொழியை என்னவென்று அழைக்கின்றோம்? ஆள் அளப்பு. யானையோடு பேசுதல் எனும் மொழி எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் கீதா. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. திருவள்ளுவரின் திருக்குறளின் பெருமையை விளக்க இயற்றப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இந்த திருக்குறளில் அமைந்துள்ள அணி ஓமை அணி. இதில் போல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதை பார்த்தாலே நம்ம ஓமை அணின்னு சொல்லிடலாம். வலியின் நிலைமையான் வல்லூர்வம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இதில் உவமையாக கூறப்பட்டுள்ள விலங்கு பசு. இதில் உள்ள அணி இல்பொருள் ஓமை அணி. இல்லாத ஒரு பொருளை சொல்கிறதுனால இல்பொருள் ஓமை அணின்னு சொல்கிறோம். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நீளத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். வல்லுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. வன்மை ப்ளஸ் உருவம். நெடுமை ப்ளஸ் தேர் என்பதனை சேர்ந்தெழுத டெக்கும் சொல் நெடுந்தேர். 2ஆம் இயல் முடிகிறது.